everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஈரானை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ யுனைடெட் நேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து 1945 உலக நாடுகளிடையே ஒரு சமாதான போக்கை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இதில் 15 நாடுகள் வந்து இடம்பெறும். இதில் 5 நாடுகள் வந்து பெர்மனன்ட் கண்ட்ரிஸ், அதே மாதிரி 10 நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ். இந்த ஈரானை கண்டித்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் கண்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது UK, US, ரஷ்யா, சீனா மற்றும் ஃப்ரான்ஸ். ஸோ இவங்க ஒரு தீர்மானத்தை வந்து ஈரானை கண்டித்து, அதாவது அவங்க நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை கண்டித்தும், ஹார்மக்ஸ் நீரணையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எண்ணெய் கப்பல்கள் வந்து அங்கிருந்து இங்கே வர முடியாத அளவுக்கு வந்து அதை மூடி வச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டித்தும் இந்த தீர்மானம் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய 13 நாடுகள் வந்து அந்த தீர்மானத்தை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இதில் ஈரானுடைய நட்பு நாடுகளாக கருதப்படும் ரஷ்யா, சீனா இது ரெண்டுமே என்ன பண்ணலை அப்படின்னா வாக்களிக்கவில்லை. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய 135 நாடுகள், அதாவது இந்தியா உள்பட 135 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு வந்து முன்மொழி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வஉசி துறைமுகத்தில் மெய்நிகர் மாதிரி சேவை அறிமுகம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கவர் ஆகும். இந்தியாவிலே முதலாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி துறைமுகத்தில் துறைமுக மெய்நிகர் மாதிரி சேவை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த துறைமுகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து உடனடியாக கண்காணிப்பதற்காக தான் இந்த செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது துறைமுக கப்பல் தளத்தினுடைய பயன்பாடு, கப்பலுடைய நகர்வுகள், பளு தூக்கியின் பயன்பாடு, கப்பல் தளத்தின் சரக்கு கையாளும் திறன் உள்ளிட்டவைகளை உடனடியாக அறிவுசார் மற்றும் திறமையான கடல்சார் நுழைவாயிலாக மாற்றுவதற்காக தான் இந்த மாதிரி செய்தி வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக ஆளுநராக RV ஆர்லேக்கர் பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் கவர்னரில் வந்து கவர் ஆகும். ஸோ கேரளாவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய RV ஆர்லேக்கர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கவர்னர் RN ரவி வந்து மேற்கு வங்காளத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பார். ஸோ அதற்காக கேரளத்தினுடைய ஆளுநர் RV ஆர்லேக்கர் வந்து தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இதனுடைய அந்த கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகிள் 153. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருந்து ஒவ்வொரு கவர்னர்ஸ் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 153. ஸோ இந்த ஆர்டிகிளில் பார்த்திங்க அப்படின்னா 1956 7வது சட்ட திருத்தத்தின்படி, அதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸில் வந்து கவர்னராக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் ஆளுநராக பதவி வகிக்கக்கூடிய ஆர்லேக்கர் அவர்கள் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிகிள் பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 155. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது பிரசிடென்ட். ஸோ அந்த ஸ்டேட்டில் அவர் கவர்னர் ஆகிறதுக்கு அதற்கான பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டினுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அந்த பதவி பிரமாணத்தை வந்து செய்து வைப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிகிள் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 159 தான் இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து கவர்னர் வந்து பதவியேற்கும் போது அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் ஒரு ஸ்டேட் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 159. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஹைகோர்ட்டினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி தர்மாதிகாரி அவர்கள் பொறுப்பு ஆளுநராக ஆர்லேக்கர் அவர்களை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மக்களவைக்கு மீண்டும் தலைமை வகித்தார் ஓம் பிர்லா. இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்பீக்கரில் வந்து கவர் ஆகும். ஸோ பாராளுமன்றத்தில் லோக்சபையினுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ஸோ அவர் வந்து பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவர் மீது பதவி நீக்க தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும்.
ஸோ அந்த பதவி நீக்க தீர்மானம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 94 வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் ஒப்புதல் அளித்து அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வந்து ஒரு 14 டேஸ் நோட்டீஸ் வந்து கொடுக்க வேண்டும். அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் மீது அந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி பேசிஸில் வந்து பதவி நீக்க ஓட்டெடுப்பானது நடத்தப்படும். ஸோ அந்த டைம் அவர் மீது அந்த பதவி நீக்க தீர்மானம் இருக்கும்போது அவர் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அலுவல்களில் வந்து தலைமை வகிக்க முடியாது. அதனால ஓம் பிர்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் பதவியில் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதவி நீக்க தீர்மானமானது தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மக்களவைக்கு வந்து தலைமை வகித்தார் ஓம் பிர்லா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க தீர்மானம் நோட்டீஸில் 193 எம்பிக்கள் கையொப்பம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 எலெக்ஷன் கமிஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ ரீசெண்டாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனால் நடத்தப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாக்காளர்களுடைய பெயர் வந்து நீக்கம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணி எதிர்கட்சிகள் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது ஞானேஷ்குமார் மீது பதவி நீக்க தீர்மானத்தை வந்து கொண்டு வருவதற்காக தீர்மானம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பதவி நீக்க தீர்மானம் வந்து ஆர்டிகல் 324 பேசிஸில் தான் செயல்படுத்துவாங்க. அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ராசஸ் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதாவது லோக்சபையில் பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் அதற்கான தீர்மானத்தை வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். ராஜ்யசபையில் பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் அதற்கான தீர்மானத்தை வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஸோ அதன் பின்னாடி இப்போ லோக்சபாவாக இருந்தது அப்படின்னா ஸ்பீக்கர் கிட்ட அந்த தீர்மானத்தை கொடுப்பாங்க. ராஜ்யசபாவாக இருந்ததுன்னா சேர்மேன் கிட்ட அந்த தீர்மானத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்காக ஒரு ஸ்பெஷல் கமிட்டி வந்து ஏற்படுத்தப்படும். அவர்களும் இந்த குற்றச்சாட்டை வந்து இதில் உண்மை இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்ததாக 2 அவையிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பதவி நீக்க தீர்மானமானது கொண்டு வரப்படும். ஸோ இதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டீஸில் வந்து 193 அந்த எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு அல்லாத பால் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்களுக்கு FSSAI பதிவு கட்டாயம். ஸோ FSSAI அப்படிங்கிறது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆணையமானது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த அமைப்பினுடைய முக்கியமான அந்த ஒர்க் என்ன அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த தொழில்களில் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி ஒரு ரெகுலேஷனை வந்து கொண்டு வரக்கூடிய அமைப்பு. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின் சில பகுதிகளில் வந்து பால் கலப்படம் தொடர்பான நிறைய தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. அதற்காக தான் கூட்டுறவு இல்லாத பால் உற்பத்தியாளர்கள் வந்து கூட்டுறவுல இல்லாத அந்த பால் உற்பத்தியாளர்கள் அதே மாதிரி விற்பனையாளர்கள் கண்டிப்பாக இந்த FSSAIயின் கீழே வந்து பதிவு வந்து கட்டாயம் செய்திருக்க வேண்டும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கலப்படங்களை வந்து கண்காணிப்பதற்காகவும் அதே மாதிரி அதை குறைப்பதற்காகவும் நடவடிக்கை வந்து இந்த FSSAI வந்து எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி பதவியேற்பு. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் கவர்னரில் வந்து கவர் ஆகும். ஸோ மேற்கு வங்க மாநிலத்தின் 22வது ஆளுநராக தமிழக கவர்னராக இருந்தால் RN ரவி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தினுடைய அந்த கொல்கத்தாவினுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஜய் பால் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்திருக்காங்க. ஸோ கவர்னர் அவர்கள் பதவி ஏற்கும்போது அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 155 வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதுவே அந்த கவர்னருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் யாருன்னா அந்த ஸ்டேட்டினுடைய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் RN ரவிக்கு வந்து இந்த பதவி பிரமாணமானது உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களால் செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 159 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்.